Do you feel the vibes? Hello students, in this session we learn about the packing in crystals. Okay, this is very important topic. Okay, for your exam point of view as well as NEET point of view. இப்போ பார்க்குற இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். சரிப்பா, இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸ் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்கிறத பார்த்துருப்பா இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர்னு அடிக்கிறாங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஃபஸ்ட் லேயர் அடுக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் பாருங்கள். ஃபஸ்ட் லேயர்னுடைய அந்த 4 ஆப்பிள்ஸ் இருக்கா, அப்போ நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குங்களா, அது நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அடுத்த லேயர் அடிக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் இந்த 4 ஃப்ரூட்ஸ்னுடைய அந்த டிப்ரெஷனில் அடுத்த லேயர் இருக்கு பாருங்கள். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிக்கிருக்காங்கல்ல, இதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்டலில் எப்படி வந்து அந்த கான்ஸ்டுவன்ட் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் வந்து எப்படி பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் படிக்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டுவன்ட் ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் ஏ ஒரு சாலிட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஏன்னா சாலிட் ஸ்பியராக கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த பேக்கிங் கிறிஸ்டல்ஸ் படிக்கும்போது முதல்ல வந்து நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் எல்லாமே தே ஆர் கன்சிடர் ஆஸ் ஏ ஒரு சாலிட் ஸ்பியர் அப்படின்னு வச்சு கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன் திஸ் போர்ஷன் வி ஷல் டிஸ்கஸ் ஹவு டு பேக் த ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் டு கிரியேட் ஏ கியூபிக் அண்ட் ஹெக்ஸகோனல் யூனிட் செல். ஓகே, ஒரு யூனிட் செல்லில் எப்படி அந்த ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் எல்லாமே என்ன எப்படி வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறத அடிக்கிருக்காங்க, தட் மீன்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி பேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இன் கிறிஸ்டல் பை ட்ரீட்டிங் தம் இன் ஏ ஹாட் ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நீ ஒரு ஹாட் ஸ்பியராக ட்ரீட் பண்ணி வச்சுக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி படிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி அதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து வந்துட்டுருக்கோம். நம்ம முதல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே கவனிங்க, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த ஆட்டம் பாருங்கள், அப்படியே லீனியராக அப்படியே, அதாவது ஒன் டைமென்ஷனில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி போயிட்டு இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஒன் டைரக்ஷனில் மட்டும் அப்படி, அதுதான் ஒன் டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இதே ஒரு 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் பாருங்கள், இப்போது இது மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கா, அதே மாதிரி அடுத்த லேயர். ஓகே, அதே மாதிரி அடுத்த லேயர். அப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே செகண்ட் லேயர் மாதிரியே தேர்ட் லேயர். அதனால தான் இந்த டைப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேயரை ஏன்னு டெசிக்னேட் பண்ணுற அப்படின்னா எல்லாமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏஏ. ஸோ தட்ஸ் வை திஸ் டைப் இஸ் கால்டு ஏஏஏ டைப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஏஏ டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அந்த சென்டர் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேப்பா, இந்த ஏஏ அரேஞ்ச்மெண்ட்ஸில் பாருங்கள், ஒரு ஆட்டம், அதாவது ஒரு சிங்கிள் ஆட்டம் விச் டைரக்ட்லி கான்டாக்ட் வித் 4 ஆட்டம்ஸ். ஓகே, டைரெக்டாக 4 ஆட்டத்தை கூட என்ன இருக்கும், நெய்பரிங் ஆட்டத்தை கூட கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ப்பா. ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோ தேர்ட் ரோ எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்பை தான் ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் வாய்டு. ஓகே, ஸோ இந்த செஷன்லேயே நம்ம வாய்டுனா என்ன, ஸோ டெட்ராஹெட்ரல் வாய்டுனா என்ன, ஆக்டாஹெட்ரல் வாய்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஒன் டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தாச்சு. 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கேஸ் ஏஏஏ டைப். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் இன் 2 டைமென்ஷன். அதாவது இந்த ஒன் டைமென்ஷன் இப்படி போயிட்டு இருக்குல்ல, இது எக்ஸ்ன்னு வச்சுட்டுனா ஒய் ஆக்சிஸில் திருப்பி பண்ண போகிறோம். ஓகே, the more number of rows can be generated identical to that the one dimensional arrangement such that all spheres of the different rows align vertically as well as horizontally. vertically-ஆவும் இருக்கும், horizontal-ஆவும் இருக்கும். Okay, if we denote the first row is A type arrangements அப்படின்னா then the above mentioned packing is called AAA type because the rows are identical at the first one. ஓகே, இதில் இருக்க ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரியே ஐடென்டிக்கலாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இன் கான்டாக்ட் வித் 4 நெய்பர் ஆட்டம். ஓகே, ஸோ இப்போ இங்கே சொல்லியிருக்க எல்லா விஷயமும் நான் என்ன சொன்னனோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏபி டைப், இது செகண்ட் டைப்.
ஓகே, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம என்னன்னா we are denoted as A டைப்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க, 2 டைமென்ஷனில். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் போயிடுச்சு இல்லையா? ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த செகண்ட் ரோ என்ன செய்யும், விச் இஸ் அரேஞ்ச் ஆன் தி டிப்ரெஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லேயர். டிப்ரெஷன் என்ன, இந்த ரெண்டு ஆட்டத்துக்கும் இன்பிட்வீனில் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதில் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, கொஞ்சம் டிப்ரெஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயரில் கொண்டு போய் பண்ண போகிறேன். அப்போ இந்த டைப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பி. ஓகே, அப்போ என்னது, த ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இஸ் நாட் ஐடென்டிக்கல் டு தி ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, அதனால இது பின்னு சொல்லுவோம். எகெயின் தேர்ட் ரோ பாருங்க, ஏ மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கு, இது பி. தட்ஸ் வை திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு ஏபி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏ அந்த ஃபர்ஸ்ட் டைப் சொன்னோன்னா ஏஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் எது வந்து க்ளோஸ்லி பேக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் க்ளோஸ்லி பேக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான், சின்ன விஷயம் தான் இது. ஸோ இங்கே படித்து பாருங்க. இன் திஸ் டைப் the second row spheres are arranged in such a way that they fit in the depression on the first row as shown in the figure. ஸோ இந்த இடத்துல இந்த வேர்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, செகண்ட் லேயரில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபர்ஸ்ட் லேயரினுடைய டிப்ரெஷனில் போய் தான் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஆட்டத்தை கொண்டு போய் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ த செகண்ட் ரோ இஸ் டினோட்டட் ஆஸ் பி டைப். ஓகே, த தேர்ட் ரோ இஸ் அரேஞ்ச் சிமிலர் டு தி ஃபர்ஸ்ட் ரோ. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ மாதிரியே சிமிலராக இருக்கும். ஓகே, அரேஞ்ச் இன் த சிமிலர் டு தி ஃபர்ஸ்ட் ரோ ஏ. And the fourth one is arranged similar to the second one. That's why the pattern is repeated as AB. So this arrangement in each sphere in contact with the 6 neighbor atoms. Okay, so ஒன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 neighbor atom. So இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இந்த ஒரு ஆட்டத்தை எடுத்துக்க. இந்த ஆட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆட்டம், 1 2 3 4 5 6. ஓகே, அங்கே பொறுத்த வரைக்கும் எத்தனை நெய்பர் ஆட்டம்ஸ், 4 நெய்பர் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அண்ட் கம்பேரிங் தீஸ் டூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏஏஏ அண்ட் ஏபி டைப். ஓகே, வேர் ஃபவுண்ட் தி க்ளோசஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபி டைப் இஸ் த க்ளோசஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, இது சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் படிச்சிருக்கீங்கல்ல, அது என்ன டைப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். Okay, so in this type 3-dimensional packing arrangements can be obtained by repeating the AAA. Okay, 3-dimensional packing na enna, இது x axis, இது y axis, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது z axis. Okay, அப்போ ஒரு 3-dimensional அரேஞ்ச் ஆகி அதுவும் AAA டைப்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆச்சுன்னா this is called simple cubic arrangements அப்படின்னு சொல்லுவோம். That is the spheres of the one layer sitting directly on the top of those. Okay, in the previous layer of the all layers are identical. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த லேயர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த லேயர்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த லேயர்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஓகே, நான் வேணா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது எக்ஸு, இது ஒய், இது என்ன இசட். தட்ஸ் ஆல். ஸோ அதுதான் 3-dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல்னு சொல்லுவோம். இன் சிம்பிள் கியூபிக் பேக்கிங் ஈச் ஸ்பியர் இன் கான்டாக்ட் வித் 6 நெய்பர் ஸ்பியர்ஸ். ஓகே, டோட்டலாக 6 நெய்பர் ஸ்பியர் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. இப்போது இந்த இதை வச்சுக்கோ, இந்த செல்லை வச்சுக்கலாம், அதாவது இந்த ஆட்டத்தை வச்சுக்கோ. இந்த ஆட்டத்தை கூட பாருங்கள், கான்டாக்ட் 1 2 3 4. ஓகே, அண்டு கீழே இருக்கிற லேயர் கூட 1 4, அதுக்கப்புறம் மேலே இன்னொரு ஆட்டம் வரும்ல அது. ஓகே, அப்போ 4 + 5 + 6. அப்போ ஒவ்வொரு ஆட்டமும் 6 நெய்பரிங் ஆட்டம். அதில் பாருங்கள் 4 இன் இட்ஸ் ஓன் லேயர், ஓன் லேயரில் 4 ஆட்டத்து கூட. ஓகே, இன்னொரு ஆட்டம் என்ன, அதனுடைய பிலோ தி லேயர், அதாவது அதனுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த லேயரில் இருக்க ஒரு ஆட்டம், அதனுடைய எபோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை, இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 6. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் என்ன இஸ் 6. ஓகே, ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 189க்கு நேராக வந்துடு. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்கிங் எஃபிஷியன்சியை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பேக்கிங் எஃபிஷியன்சியை ஃபுல்லாக பார்க்கலாம். சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஹெக்ஸகோனல் அண்ட் ஃபேஸ் ஸ்டாண்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ முன்னாடி பார்த்து சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெக்ஸகோனல் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். ஹெக்ஸகோனல்ங்கிறது பாடி சென்டர்ட் கியூபிக் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே கவனிங்க, த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர். இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு பாருங்கள்.
இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஆப்பிள் கடையில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட்டில் ஒரு லேயர் ஒன்று அடுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த லேயர் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏபி ஏபி அரேஞ்ச்மெண்ட்ஸ். இது ஏ டைப்பு, இது பி டைப்பு, இது ஏ டைப்பு, இது பி டைப். ஓகே. ஸோ அந்த டிப்ரெஷன் அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிற ஆட்டத்தினுடைய டிப்ரெஷனில் செகண்ட் லேயர். ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி ஐடென்டிக்கலாக அப்படியே அடிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஓகே. இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே. சரிப்பா. இப்போ இங்க பாருங்க, in this arrangement the first layer is formed arranged in sphere as in case of two dimensional AB arrangement. That is, the spheres of the second row fit into the depression of the first row. Okay. Now the designate the first layer is A. Okay. The next layer is placing on the depression of the first layer. Let the second layer is placing as B. இந்த இடத்துல என்ன செய்யறேன்னா A அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டர்ல போட்டுக்கோ. இதை வந்து என்னன்னு வச்சுக்க கேபிட்டல் லெட்டர்ல பின்னு வச்சுக்கோ. ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் லேயர். செகண்ட் லேயர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பாட்டத்தில் இருக்க லேயர். இதுக்கு மேலே அடுத்த லேயரை நம்ம அடுக்க போறோம். ஓகே. இங்கே கவனிங்க, இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் வாய்டு. அது மாதிரி இங்கே ஒய் ஒய் ஒய்ன்னு சொல்கிறோம்ல, வாய்டுன்னா என்னென்னா கேப்பு. அந்த இடத்துல ஆட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம, வாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஏ there are two types of voids, that is holes அப்படின்னு சொல்ல போறோம், and they are designated as x and y. ஓகே. இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வாய்டு, இது ஒரு டைப் ஆஃப் வாய்டு. ஓகே. த செகண்ட் லேயர், தட் இஸ் என்ன, இந்த லேயர் பின்னு சொல்லுவோம்ல, கேன் பி ஃபார்ம்டு பை பிளேசிங் த ஸ்பியர்ஸ் எய்தர் ஆன் தி டிப்ரெஷன். ஓகே. செகண்ட் லேயர்னா என்னன்னா இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லேயரில் என்ன பண்ண போறோம்னா, ஒன்று இந்த டிப்ரெஷன், அதாவது இந்த இடத்துல கொண்டு போய் நான் செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா இதில் எக்ஸ்லேயோ ஒய்லேயோ நான் டிப்ரெஸ் பண்ண போகிறேன். Okay, so x are on y. Let us consider the formation of second layer and placing the spheres on the depression x. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதில் கொண்டு போய் depression of x இதில் வைக்கிற மாதிரி வச்சுப்போம். ஓகே. இப்போ வந்து ஆட்டத்தை வந்து இதில் வைக்கிற மாதிரி வைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டம் என்ன செய்யுது, எக்ஸ் ஹோல் மேலே இருக்கக்கூடிய லேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹோலை வந்து என்ன பண்ணிடுச்சு, ஆக்சுவலி ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. ஆனால் ஒய் ஹோல் என்ன ஆகுது, ஆக்சுவலி பார்ஷியலாக கவர் ஆகுதான்னு பாருங்க. ஒய் ஹோல் என்ன செய்யுது, பார்ஷியலாக வராது. அப்போ என்னன்னா எக்ஸ் ஹோல் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படிங்கன்னா, இந்த வாய்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்ராஹீட்ரல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராஹீட்ரல் வாய்டு. ஏன் டெட்ராஹீட்ரல் வாய்டு அப்படின்னு சொல்கிறோம்னா, டெட்ராஹீட்ரல்னா இப்படி இருக்கும். ஓகே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு 3 ஆட்டம், மேலே ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா தெரியுது. 1 2 3 3 ஆட்டம் மேலே, அங்கே பாருங்க. ஓகே. அதனால இந்த வாய்டு, இந்த வாய்டு வந்து ஆக்சுவலி நான் என்ன வாய்டுன்னு சொல்லுவேன், டெட்ராஹீட்ரல் வாய்டு. அதே இந்த வாய்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டாஹீட்ரல் வாய்டு. இந்த வாய்டு நான் என்ன சொல்லுவேன், ஆக்டாஹீட்ரல் வாய்டு. சரி, பார்க்கலாம். இப்போ கவனிங்க, அந்த எக்ஸில் போயிட்டு அந்த ஆட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே. இப்போ இந்த எக்ஸில் வந்து நம்ம காமிச்சிருக்காங்க பாருங்க, அந்த எக்ஸ் வாய்டு உள்ள காமிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே ஆட்டம் வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஒய் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, பார்ஷியலாக என்ன இருக்கு, ஃபில் ஆயிருக்கு. ஆனால் எக்ஸ் பாருங்க கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கு. அப்போ கீழே பார்த்தீங்களா 1 2 3 3 ஆட்டம் கீழேயும், மேலே அந்த வாய்டு தான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே ஒரு ஆட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேர் என்ன சொல்லுது, ஒரு டெட்ராஹீட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கா. அப்போ இங்கே பாருங்க, wherever the spheres of the second layer B is above the void X, the first layer A. Okay, the tetrahedral void is formed. ஏன் இந்த tetrahedral void பண்ணனா, the constituent 4 spheres, அந்த 4 spheresல என்ன இருக்கும் அப்படின்னா 3 in the lower A, அதாவது 3 spheres Aல இருக்கு. ஆனால் இது இந்த லேயர் ஃபர்ஸ்ட் லேயரை ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோ, செகண்ட் லேயரை பின்னு வச்சுக்கோ. ஓகே. இது எப்படின்னா செகண்ட் லேயர் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 டைமென்ஷனில் வரக்கூடிய லேயர். அப்புறம் இந்த ஆப்பிள் அடிக்கிறதுனா பாட்டம் லேயர், அதுக்கு மேலே இருக்கிற லேயர் தான் பி லேயர். ஓகே. மேலே இருக்கிற லேயரில் என்ன இருக்குது, ஒரே ஒரு அப்பர் லேயர், ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போ பார்க்கும்போது உனக்கு என்ன ஒரு டெட்ராஹீட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்ல போகிறோம் நம்ம, the spheres are joined in the tetrahedron is formed. That's why this void is called tetrahedral void அப்படின்னு சொல்ல போகிறோம். At the same times, the void Y, இந்த Y இருக்குல்ல, in the first layer A is partially covered by the spheres of the layer B. Okay, now such a void in A is called as octahedral void. இந்த voidக்கு பேர் என்ன சொல்லணும் நம்ம, octahedral void அப்படின்னு சொல்ல போறோம். ஏன் சார் அப்படின்னா, this constitutes the 6 spheres. ஓகே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஓகே. அப்போ மொத்தமாக பார்த்துங்க,
கீழே ஒரு 3, அதாவது ஏ லேயரில் ஒரு 3 ஆட்டமும் பி லேயரில் ஒரு 3 ஆட்டம் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை ஆட்டம் இருக்குது? ஆக்சுவலி 6 ஆட்டம் இருக்கா? இந்த இடத்த இந்த ஏரியாவை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த ஏரியாவில் பாருங்கள், ஏ லேயரில் ஒரு 3 ஆட்டம், இதுதான் வாய்டு. பி லேயரில் ஒரு 3 ஆட்டம், அப்போ டோட்டலாக எத்தனை ஆட்டம் இருக்குது? 6 ஆட்டம் இருக்குது. தட்ஸ் வை திஸ் வாய்ட் இஸ் கால்டு ஆக்டாஹெட்ரல் வாய்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். Okay, so the constant 6 pairs, the 3 in the lower layer A and 3 in the upper layer. So when the centers of the 6 pairs are joined, okay, an octahedral is formed. Simultaneously, new tetrahedral voids are also created in 3 spheres. Okay, so அப்போ இங்கே சைமல்டேனியஸாக பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு நியூவாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது ஒரு வாய்டு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் போட்ட உடனே இமீடியட்டாக இன்னொரு நியூவாக ஒரு வாய்டு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, கிரியேட்டட் பை தி 3 ஸ்பியர்ஸ் இன் தி செகண்ட் லேயர் பி அண்ட் 1 ஸ்பியர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம், அந்த இடத்துல ஒரு ஆட்டத்தை கிரியேட் பண்ணுவோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்ட்னா என்ன, டெட்ராஹெட்ரல் வாய்ட்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ இங்கே கவனிங்க, ஆக்டாஹெட்ரல் வாய்டு, டெட்ராஹெட்ரல் வாய்டு. ஓகே, என்ன அப்படிங்கிறீங்க பாருங்க, the number of voids depends on the number of close packed spheres. If the number of close packed spheres be n அப்படின்னு வச்சுக்கோ, அதாவது ஒரு க்ளோஸ் பேக் ஸ்பியரில் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னா என்னன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, the number of octahedral void generated is equal to n. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, octahedral void equal to, இங்கே சைடில் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோ, octahedral void equal to n. Okay, tetrahedral void equal to 2n. Okay, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னன்னு வச்சுக்கிட்ட அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் வாய்டு ஈக்குவல் டு n. டெட்ராஹெட்ரல் வாய்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா 2n. இதுதான் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பசங்க எழுதவே இல்லை. ஓகே, இந்த இடத்த நீ படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். இதுவும் வந்து நீட்டுக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க அடிக்கடி. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பண்ணிக்க. இப்போ பார்த்தோம்ல ஆக்சுவலி பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தோம், செகண்ட் லேயர் பார்த்தோம், இப்போ தேர்ட் லேயர். ஏன்னா தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வர்றது தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயர். ஓகே, இந்த தேர்ட் லேயர் வச்சு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இது ஹச்சிபியா இல்லை சிசிபியா, அதாவது ஹெக்ஸகன் க்ளோஸ் பேக்கிங்கா இல்லை கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம செய்ய போகிறோம். ஓகே, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தது வரப்போம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன, ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தாச்சு, செகண்ட் லேயர் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் லேயர், ஃபார்மேஷன் ஆஃப் தேர்ட் லேயர். ஸோ த தேர்ட் லேயர் ஆஃப் தி ஸ்பேஸ் கேன் பி ஃபார்ம்ட் இன் 2 ways to achieve closest packing. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதை தான் ஹச்சிபின்னு சொல்லுவோம். ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்ஸை சிசிபி, அதாவது கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். ஹச்சிபிங்கிறது ஹெக்ஸகன் க்ளோஸ் பேக்கிங். அது என்ன சார் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக முதல்ல ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஏ லேயர் வந்துச்சா, இங்கே கவனிங்க, இது வந்து ஏ லேயர் இல்லையா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பி லேயர். ஓகே, இப்போ நீ இதை வந்து ஒரு 3 டைமென்ஷன் வச்சிங்கன்னா, கீழே வந்து ஒரு ஃபஸ்ட்டு லேயரில் ஒரு ஆப்பிளும், மேலே வந்து அதனுடைய டிப்ரெஷனில் செகண்ட் லேயர் ஆப்பிளும் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நியூவாக ஒரு வாய்டு, இங்கே பாருங்கள், நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு டாட் வைக்கிறேன் பாருங்கள், இது ஒரு வாய்டு, இது ஒரு வாய்டு, இது ஒரு வாய்டு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு ஆட்டத்தை இப்படி ஓகே இந்த வாய்டில் ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன ஆகுது, இந்த லேயர் ஒரு நியூ லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகுதா. ஸோ இந்த லேயரை நான் வந்து சி டைப் லேயர்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஏபிசி டைப்பு. அப்போ இந்த இடத்துல ஒரு வாய்டு வரும், இங்கே ஒரு இது வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஏ மாதிரியே வந்துடும். அந்த ஆட்டம் பாருங்கள், ஏ எங்கே இருக்குதோ அந்த ஆட்டத்துக்கு நேராக இந்த ஆட்டம் வச்சிடும் பாருங்க. ஓகே, அப்போ ஏ லேயரோட ஆட்டம் வந்துச்சு. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேர் என்னென்னா ஏபிசி மறுபடியும் ஏ. அப்போ என்ன வரும்னா ஏபிசி ஏ, ஏபிசி ஏ அப்படி, சாரி ஏபிசி 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 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிள். நீங்கள் கொஞ்சம் அப்படியே 3 டைமென்ஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த நியூவாக கிரியேட் ஆன அந்த வாய்டில் நான் 3 ஆட்டம் போட்டேன், அந்த லேயர் சி. அதுக்கு மேலே இன்னொரு இங்கே கிரியேட் ஆன அந்த வாய்டில் வைக்கிறேன். அந்த வாய்டு என்ன கேட்டிங்கன்னா விச் இஸ் சிமிலர் டு எக்ஸ். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த ஃபஸ்ட்டு லேயர் ஏ லேயரில் இருக்கிற ஆட்டம் மாதிரியே வந்துச்சு பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஏ, அதுக்கப்புறம் டிப்ரெஷன் வச்சுருந்தா பி. ஓகே, இந்த பேக்கிங் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிசிபி பேக்கிங்.
ஓகே, இந்த பேக்கிங் பேர் தான் என்ன, சிசிபி பேக்கிங். அதே பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க, இது ஏ லேயர், இது வந்து பி லேயர். எகைன் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், ஏ லேயர் மாதிரியே இங்கே எகைன் டைப் ஏ. ஓகே, அதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன் திருப்பி. அப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபார்ம் ஆகக்கூடாது இது பார்த்தீங்கன்னா விச் இஸ் சிமிலர் டு ஏ. ஓகே, இப்போ என்ன இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹச்சிபி டைப்பிங். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ லேயர் ஒன்று இருக்கும், பி லேயர் இருக்கும். எகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பாட்டம் லேயர் மாதிரியே மேலே அடிக்கிட்டே வருது. ஓகே, ஸோ இந்த டைப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏபி ஏபி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அங்கே கொஞ்சம் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி போட்டோம். ஓகே, இப்போ வந்து 3 டைமென்ஷனல் வரும்போது ஒவ்வொரு லேயரும் ஸ்மால் ஏ, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற லேயரை பி, அதுக்கு மேலே இருக்கிற லேயரை சி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போ ஏ லேயர் பி லேயர் வந்துச்சு, பி லேயருக்கு மேலே தேர்ட் லேயர் பார்க்கும்போது ஏ லேயர் மாதிரியே பண்ண அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஏபி டைப் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இதை தான் ஹச்சிபி டைப்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், the spheres can be arranged so fit into the depression in such a way that the layer is directly over the first layer as shown in the figure. Okay, அப்போ என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே தேர்ட் லேயர் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கட் ஹச்சிபி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் த டெட்ராஹெட்ரல் வாய்ஸ் ஆஃப் தி செகண்ட் லேயர்ஸ் ஆர் கவர்ட் பை தி ஸ்பியர்ஸ் ஆஃப் தி தேர்ட் லேயர். ஓகே, சரி, ஆல்டர்னேட்டிவ்லி த தேர்ட் லேயர் மே பி பிளேஸ்ட் ஓவர் தி செகண்ட் லேயர். ஓகே, அதாவது தேர்ட் லேயர் வந்து என்ன பண்ணுறேன், செகண்ட் லேயர் மேலே வைக்க போகிறேன். ஓகே, இன் சச் ஏ வே தட் ஆல் த ஸ்பியர்ஸ் ஆஃப் தி தேர்ட் லேயர் ஃபிட் இன் டு தி ஆக்டாஹெட்ரல் வாய்ட். அந்த ஆக்டாஹெட்ரல் வாயிலில் போயிட்டு தேர்ட் லேயர் வந்து ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் அரேஞ்ச்மெண்ட் தேர்ட் லேயர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டூ லேயர்ஸ். அதாவது ஏ அண்ட் பி காட்டிலும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ and hence the third layer is designated as C if the stacking of the layers is continued ABC 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 pattern. Okay, then the arrangement is called cubic close packed, that is CCP arrangement னு சொல்லுவோம். Okay, in both HCP and CCP arrangement the coordination number of each sphere is 12. ஸோ இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, 1 மார்க்கில் வரும். ஹச்சிபிக்கும் சரி சிசிபிக்கும் சரி. ஓகே, அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 12. இப்போ நான் ஒரு அனிமேஷன்ஸ் கொடுப்பேன், அந்த அனிமேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த 12 வந்ததுன்னு உனக்கு தெரியும். ஓகே, த ஸ்பியர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் லேயர். ஓகே, நெய்பரிங் ஸ்பியர்ஸ் இன் இட்ஸ் ஓன் லேயர், 3 ஸ்பியர்ஸ் ஆஃப் தி லேயர் எபோவ் அண்ட் 3. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா லேயர் பிலோ த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பேக்கிங். திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பேக்கிங். ஓகே, ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. The HCP tells the number of each sphere is 12, 6 neighboring spheres in its own layer. அதாவது தன்னோட ஓன் லேயர்லேயே 12 ஸ்பியர் இருக்கும். The 3 spheres in the layer above, okay, and the spheres in the below. ஓகே, ஸோ மேலேயும் கீழேயும் 3 லேயர் கூட கான்டாக்டில் இருக்கும். ஓகே, சரிப்பா. ஸோ இதோடைய இதை பார்த்துக்க, இதுதான் ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் லேயர், அதில் செகண்ட் லேயர். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டெட்ராஹெட்ரல் வாய்டில் கொண்டு போய்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எகெயின் மேலே பார்த்தீங்கன்னா ஏ லேயர் டைப்லேயே பி லேயரை வைக்கிறேன். ஓகேவாப்பா. ஸோ இது வந்து ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட், தட் இஸ் என்னென்னா ஹெக்ஸகன் க்ளோஸ் பேக்கிங் டைப்பு. இதில் பாருங்கள், இதில் என்ன நடந்திருக்கு, ஏ லேயர் பி லேயர், அதுக்கப்புறம் என்ன, இதில் கிரியேட் ஆன இந்த வாய்டை வந்து ஃபில்அப் பண்ணுறேன். அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்டை வந்து ஒரு லேயர் வந்துச்சுன்னா இன்னொரு லேயர் ஆக்டாஹெட்ரல் வாய்டை என்ன பண்ணும், ஃபில்அப் பண்ணும். ஓகே, அப்படி வந்துச்சுன்னா இந்த லேயர் பேர் என்ன, இது ஏ டைப், இது பி லேயர், இது சி லேயர். அதனால தான் இது பேர் என்ன சொல்லணும்னா ஏபிசி ஏபிசி. ஓகே, இது ஏ. ஓகே, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏ, இது பி, இது சி, அகைன் இது ஏ. அவ்வளோதான். ஸோ இது வந்து சிசிபி ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன, சிசிபி, அதாவது கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரிப்பா. இப்போது இதில் நம்ம பார்த்தோம்ல ஒரே லேயரில் மொத்தம் 12 ஸ்பியர்ஸ் இதனுடைய கான்டாக்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் அனிமேஷனாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேப்பா, இந்த செஷனில் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி படிச்சிருக்கோம். என்னென்னா சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட், சிசிபி அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஹச்சிபி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூப்பா.